ஹலோ நேயர்களே அண்ட் வெல்கம் டு சீஷாவின் வாங்க சிந்திக்கலாம் நிகழ்ச்சி. இப்பொழுதும் இந்தியாவில் கொரோனாக்கு வேக்சினேஷன் எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்ற கேள்விகள் நிறைய நம்ம கேட்டுட்ருக்கோம். இந்த வேக்சினுக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ், இது உண்மையாகவே எனக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்ற நிறைய சிந்தனைகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம விடை பெற போகிறோம். இன்னும் பெரியோர்களும் சரி, முதியோர்களும் சரி, சின்ன பிள்ளைங்களும் சரி வீட்டிலே முடங்கி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறது, நம்ம மனிதாபத்தை எப்படி காமிக்கிறது அப்படின்ற காரியங்களை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இந்த கேள்விகள் கேட்டுட்டு இருக்கும் போது நிறைய ஆன்சர்ஸ் நீங்களே டெரைவ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக உதவி செய்யும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். நேர்களே, இப்போதும் டாக்டர் ஜெயலால், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. So first of all, congratulations. நீங்க எலெக்ஷன் வின் பண்ணி பிரசிடென்ட் ஆயிருக்கீங்க. We're so proud and happy to have you on our show. Thank you. Sir, first of all, இப்போ இது கொரோனா சிச்சுவேஷன் பத்தி பேசுவோம். இந்தியாவில் ஸ்பெஷலி தமிழ்நாட்டுல கொரோனா எப்படி இருக்கு, இந்த சிச்சுவேஷனை பத்தி நீங்க என்ன சொல்வீங்க? தமிழ்நாட்டில் இன்றைய சூழ்நிலையில் கொரோனா நிச்சயம் கட்டுக்குள் அடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 94 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல 13,000 பேர் நம்முடைய இன்னைக்கு இறப்பை சந்தித்திருக்கிறார்கள் என்றாலும் கூட ஒரு காலகட்டத்தில் அதிகமாக உயர்ந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 1000, 1200 அளவிற்கு தான் குறைந்திருக்கிறது. அரசினுடைய திட்டமிட்ட செயல்பாடும் மருத்துவத்துறையினுடைய வளர்ச்சியும் கட்டமைப்பும் பொதுமக்களிடத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வும் தான் இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு மற்ற மாநிலங்களில் இந்த நிலை உயர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்றைக்கு குஜராத், டெல்லி, மகாராஷ்டிரா உயர்ந்து கொண்டிருந்தாலும் கூட தமிழகம் இன்றைக்கு ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பது என்பது பாராட்டக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. எக்ஸலண்ட். இப்பொழுதும் வேக்சினேஷன் பத்தி நிறைய நியூஸ் கேட்கிறோம், அதுக்குள்ள நிறைய ரூமர்ஸும் கேட்கிறோம். ஸோ வேக்சினேஷன் அப்படின்னா என்ன, வேக்சினேஷன் நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம இந்தியால எப்படி அதை ப்ரிப்பேர் பண்றாங்க? தடுப்பு மருந்து என்பது மிக முக்கியமானது. ஒரு இம்யூனைசேஷன் எப்பவுமே எந்த நோய்களும் நம்முடைய பிலீஃப் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், அது பாக்டீரியாவா இருக்கலாம், வைரஸ்னாலதான் இருக்கலாம். அது நம்ம உடம்புல வர டைம்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதனோட போராடி அதற்கு எதிராக சில ஆன்டிபாடிஸை நம்ம உடம்புல ஏற்படுத்துகிறது. இந்த ஆன்டிபாடிஸ் நெக்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் when the infection comes, அதை கண்டிப்பா அதுக்கு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த இன்ஃபெக்ஷனே நமக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல வராம இருக்கணும்னா அத்தகைய ஆன்டிபாடிஸ் அல்லது அதை உருவாக்கக்கூடிய நிலையை நம்ம உடம்புல ஏற்படுத்தக்கூடியதுதான் ஆக்டிவ் இம்யூனைசேஷன் சொல்றோம். அது பல்வேறு முறைகள்ல ஏற்படுத்தலாம். மிகவும் வீரியம் குறைந்த அந்த கிருமிகளை நம்ம உடம்புக்குள்ள செலுத்தி அதனுடைய சிம்டம்ஸை ஏற்படுத்தி, சிம்டம்ஸ் இல்லாம அதனுடைய எதிர்ப்பு சக்தியை மட்டும் ஏற்படுத்தி ஆன்டிபாடிஸை உற்பத்தி செய்வது நம்முடைய அதனுடைய தத்துவம் இம்யூனைசேஷன். இன்னைக்கு பல வியாதிகள், குறிப்பாக போலியோ, பெரியம்மை, ஸ்மால் பாக்ஸ், இந்த வியாதிகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம ஒழித்திருக்கோம்னு சொன்னா அதுக்கு அடிப்படை நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த தடுப்பு மருந்துடைய இம்யூனைசேஷனுடைய தான். கொரோனா என்பது ஒரு வைரஸ்னால வரக்கூடிய ஒரு வியாதி. இன்றைக்கு உலகம் எங்கும் இது பாதிக்கப்பட்டிருப்பதனால மிக அதிகமான ஆராய்ச்சிகள் செய்வதன் மூலம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட தடுப்பு மருந்துகளுக்கான ஆராய்ச்சிகள் நடைபெறுகிறது. இல்ல ஃபைனலா இப்போ 4 ஒரு தடுப்பு மருந்து இம்யூனைசேஷன் ட்ரக்ஸை வேர்ல்டு வைட் இட் இஸ் கமிங் அண்ட் அக்செப்டட். அதுல ஒண்ணு இன்னைக்கு ஆல்ரெடி தே ஸ்டார்டட் யூஎஸ்ல எல்லாம் ஆரம்பிச்ச ஒண்ணு ஃபைசர் கம்பெனி கொண்டு வரக்கூடிய ஒரு ட்ரக். இன்னொன்னு மெடானா என்று சொல்லக்கூடிய ஒரு ட்ரக். இது ரெண்டும் இன்னைக்கு இருக்குது. அது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அதிகமா இன்னைக்கு பயன்படக்கூடிய சூழ்நிலைக்கு வருது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அனதர் 2 ட்ரக்ஸை நம்ம மெயினா இன்னைக்கு சூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரில இது பண்றோம். அது ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராசெனிகாங்கிற ஒரு கம்பெனி நம்ம இந்தியாவில் உள்ள சீரம் இன்ஸ்டிடியூட் அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இன்னைக்கு எல்லா தயார் லெவல்ல இருக்கிறாங்க. இன்னொரு கம்பெனி ரஷ்யால பண்ண ஸ்புட்னிக்ங்கக்கூடிய இது. இந்த வியாதியை நமக்கு ஒரு தடுப்பு மருந்து வர டைம்ல அதுவும் இந்திய சூழ்நிலைக்கு ஏற்ற முறையில் இந்தியாவிலே பாதுகாப்பான முறையில் பயன்படுத்த முடியும் என்கிற ஒரு நிலையில வருகிற வேக்சினை மனதார ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய ஒரு மிக சிறந்த ஒரு காரணமாக இருக்க முடியும். ஸோ எங்க இந்திய மருத்துவ சங்கத்தை, எங்களுடைய மருத்துவ உலகம், we are nearly 4 lakhs டாக்டர்ஸ் எங்களுடைய சங்கத்துல இருக்காங்க. நாங்க இதை முழு மனதோடு வரவேற்கிறோம். பொதுமக்களும் அதை பயன்படுத்துவது நிச்சயமாக நம்முடைய இந்திய தேசத்திற்கு அது ஒரு நல்லதாகத்தான் முடியும் என்கிறோம். என்னுடைய விலை கிட்டத்தட்ட இன்னைக்கு 1000 ரூபாய்ட்ட வரும்னு நினைக்கிறாங்க. 2 டோஸ் நம்ம போட வேண்டி இருக்கும்.
பட் இன்னும் மாஸ் ப்ரொடக்ஷன் லெவல் நம்ம போற டைம்ல இன்னும் அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வேக்சினை வெளியே கொண்டு வரும்போது ட்ரையல்ஸ் எதுவும் பண்ணியிருக்காங்களா? இப்போ மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, இந்த வேக்சினை நான் போடணுமா வேண்டாமா அப்படின்ற கேள்வியில இருக்காங்க. ஸோ ட்ரையல்ஸ் பண்ணியிருக்காங்களா? அந்த ட்ரையல்ஸோட ரிசல்ட்ஸ் என்னன்னு எங்க கூட ஷேர் பண்றீங்களா? நிச்சயமா இதுல எந்த வேக்சினுமே வந்து இன்னைக்குள்ள ஸ்ட்ரிக்ட் புரோட்டோகால்ல there is a first research, second trial, third trialங்கிறது பண்ணாம கொண்டு வர முடியாது. yesterday one incident has happened. நம்ம இந்த சீரம் இன்ஸ்டிடியூட் பண்ணக்கூடிய இதே வேக்சினை எடுத்து ஒரு நபர், அதுல வந்து நிறைய வாலண்டியர்ஸ் சேர்த்து தான் இந்த வேக்சினை ட்ரையல் எடுக்கிறாங்க. there is 20,000 people were already inoculated with இந்த வேக்சினை வச்சு கொடுத்துட்டு அதை ஸ்டடி பண்றாங்க. அல்ல திடீர்னு ஒரு நபர் வந்து எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி நான் அந்த சீரம் இன்ஸ்டிடியூட் மேல 5 கோடிக்கு இது நஷ்டஈடு கொடுக்க போறேன்னு அறிவித்திருக்காங்க. பட் எஸ்டர்டே that was happened in the morning, yesterday evening that Serum Institute அதை வந்து கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கல, அந்த எந்த ஆதாரமும் இல்லை, நாங்க அதை சந்திக்க தயாரா இருக்கிறோங்கிறாங்க. இது வந்து எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சயின்டிபிக் ப்ரூவ்லையும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஆராய்ச்சி முடிவுகளின் படியும் நம்ம பயன்படுத்த போறக்கூடிய வேக்சினால பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு 0.1% விட குறைவாக இருக்கக்கூடியது. நீங்க சொன்னீங்க 1000 rupees ஆகும் ஒரு வேக்சினேஷன் போடுறதுக்கு அப்படின்ட்டு. அப்படின்னா அப்பர் கிளாஸ் மக்களுக்கு ஈஸியா அவங்க போட்டுருவாங்க, மிடில் கிளாஸ் மக்கள் போட்டுருவாங்க. ஆனா ஏழை ஜனங்களுக்கு அவ்வளோ காசு கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தினரும் அந்த வேக்சினேஷன் போடணும்னா கஷ்டம். சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க எப்படி ஆக்சஸ் பெற்றுக்கிறது? நிச்சயமா இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தான் இன்னைக்கு நம்முடைய பொது சுகாதார கட்டமைப்புங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த இன்க்ளூடிங் ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா கூட நீங்க இன்னைக்கு வந்து 25 லட்சம் 30 லட்சம் ஆகக்கூடிய ஃப்ரீயா பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய சிஎம் இன்சூரன்ஸ் திட்டங்கள் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஒருவேளை நீங்க பிரைவேட்ல தான் நாங்க வாங்குவோம், அரசு மருத்துவமனைக்கு போக முடியாதுன்னு சொல்ற டைம்ல தன்னுடைய ஒரு சுகாதாரத்திற்காக மக்கள் ஒரு பகுதியை நிச்சயமாக 1000 ரூபாய் அல்லது அது 2 மாதங்களுக்காக 2000 ரூபாய் செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும். இது வந்து இன்னைக்கு உடனே நடக்க போறது இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அந்த ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறவங்க, அவங்க தான் அந்த இன்ஜெக்ஷனை போட போறாங்க. அதை கடந்து அந்த பப்ளிக்கு வாரதுக்குள்ள 1 இயருக்குள்ள மாஸ் ப்ரொடக்ஷன்ல வர டைம்ல பிரைஸ் will also come down. Now it is in the early part. So when that we have calculated the demand 0.6 billion நமக்கு வேணுங்கிற டிமாண்ட் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அதை ப்ரிப்பேர் பண்ற டைம்ல நிச்சயமா அது குறையும். This may not be a big problem for our issue. அப்படி வார டைம்ல எங்களுடைய மருத்துவ சங்கங்களும் நம்முடைய சுகாதார தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் நிச்சயமாக இதுல பங்களிப்பை ஆற்றுவோம் என்கிற உறுதியும் நாங்க கொடுக்கிறோம். தேங்க்யூ சார். இப்பொழுதும் நேர்களே ரொம்ப அருமையா வேக்சினேஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க கேள்விகள் கேட்டுட்டு இருக்கலாம், நான் வேக்சின் போடணுமா வேண்டாமா அப்படின்ற சிந்தனைகளோட இருக்கலாம். டாக்டர் ஜெயலால் சொல்றது ரொம்ப அருமையா இருக்கு. இப்பொழுதும் ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு போயிட்டு வருவோம். ஏழை குழந்தைங்க பல பேர் அவங்க வாழ்க்கையில புது துணியே போட்டதில்லை. இவங்கள போல உள்ள பல குழந்தைங்க புது துணிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. என் பேர் தினேஷ். மற்ற பசங்களா போல் புது துணி போடணுன்னு ஆசை தான், ஆனால் எனக்கு அப்பா இல்லை வாங்கி தரத்துக்கு. எங்கள் அப்பா அம்மா கூலி வேலைக்கு வருவாங்க. புது ட்ரெஸ் நான் கேட்டோன்னே எங்கள் அம்மா புது ட்ரெஸ் வாங்கி தரத்துக்குலாம் காசு இல்லைடா, பழைய ட்ரெஸ் இருக்குது அது போட்டுக்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் பழைய ட்ரெஸ் போட்டுனாக்கா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கேள்வி பண்ணுவாங்க. நான் பழைய துணி போடுறதால என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை உதவக்கூடிய ஒருத்தர். இவங்கள போல உள்ள பல குழந்தைகளை கண்டறிஞ்சு உதவி செய்யற வழிய சீஷா தொண்டு நிறுவனம் அறியும். ஆனா உங்க உதவி இல்லாம எங்களால இதை செய்ய முடியாது. 500 ரூபாய்ங்கிற சிறிய தொகையால நீங்க ஒரு குழந்தைக்கு புது துணியை வழங்க முடியும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 04466660000 என்ற எண்ணை அழையுங்கள். வாழ்வு கொடுப்போம் வாங்க, சீஷா மூலமா. ஹலோ நேர்களே, அண்ட் வெல்கம் பேக் டு சீஷாவின் வாங்க சந்திக்கலாம் நிகழ்ச்சி. இப்பொழுதும் ஒரு ரொம்ப முக்கியமான இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதாவது ஒன் நேஷன் ஒன் பாலிசி ஃபார் இன்டிகிரேஷன் ஆஃப் மெடிக்கல் சிஸ்டம், அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ரொம்ப சந்தோஷம் இந்த கேள்வியை நீங்க கேட்டதுக்கு.
இன்றைக்கு அரசு ஒன் சிஸ்டம் ஒன் நேஷனுங்களுடைய அதை வந்து ஒரு ஒரு கொள்கை அளவுல மேலோட்டமாக சொல்லுகிற போது அது சரியாக தான் இருந்தாலும் எல்லா நிலைகளிலும் அதை பயன்படுத்துவது என்பது நம்முடைய இந்தியால வந்து பழைய காலத்துல சித்தா ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய ஆரம்பம் இங்கதான் இருந்துச்சு. ஆனா 1800 இருந்து வெஸ்டர்ன் மெடிசின் நம்ம சொல்லக்கூடிய அல்லது மேலை நாட்டு மருந்துகள், நவீன மருந்துகள் இன்றைக்கு இந்தியாவில் அதிகமாக வந்து அதுல நம்ம படிப்படியாக வளர்ந்து சென்று அது இதயத்தை மாற்றுவதாக இருந்தாலும், மூளையை மாற்றுவதாக இருந்தாலும், அதனுடைய ஒரு சிறுநீரத்தை மாற்றுவதாக இருந்தாலும் அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம சயின்ஸ் வந்து அட்வான்ஸ் போய் அதற்குடைய மெடிசின்ஸை கண்டுபிடித்திருக்காங்க. ஸோ இதை படிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு நீட் தேர்வு உள்ள வந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல படிச்சு டாப் ரேங்க் வாங்குறாங்க. 96-97% வாங்கினாதான் அட்மிஷன் வாங்குறாங்க. அது அப்புறம் 3 வருஷம் ரொம்ப திட்டமிட்டு படித்து அவங்க வந்து ஒரு MS டிகிரி வாங்குறாங்க. ஆனா இன்னைக்கு திடீரென்று அரசாங்கம் மற்ற சிஸ்டர்ஸ்ல இருக்கிறவங்களும் ஆயுர்வேதமா இருந்தாலும் மற்ற சிஸ்டர்ஸ்ல இருக்கிறவங்களும் இதே MS டிகிரிய அந்த 3 வருஷம் கூட படிக்க தேவையில்லை, நீங்க 2 வருஷம் படிச்சா போதும், ஒரு கொஞ்சம் சிஸ்டத்தை மெடிசினை மட்டும் நீங்க சர்ஜரியை மட்டும் படிச்சா போதும், உங்களுக்கும் அந்த டிகிரியை தாரோம்னு சொல்றதை வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடாத முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது நம்ம எப்பவுமே சொன்னா டெல்லி நார்த் ஈஸ்ட் நார்த், ஈஸ்ட் ஈஸ்ட் ஈஸ்ட், ரெண்டையும் நார்த்தும் ஈஸ்டும் ஒரே நிலையில கொண்டு வர முடியும் என்பது நடக்காத ஒரு நிலை. கடவுளுடைய படைப்பிலும் ஆணும் பெண்ணும் தனியா தான் படைச்சாரு. அதாவது ஒரே சிஸ்டம் 2 பேரையும் சேர்த்து ஒரே மாதிரி நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ பல நிலைகளில் அந்த சிஸ்டத்தை பயன்படுத்தினாலும் மருத்துவத்துறையில் தனிப்பட்ட ஒவ்வொரு அமைப்புகளுடைய அந்த பயன்பாட்டை பயன்படுத்த வேண்டும். குறிப்பா இன்னைக்கு ஆயுர்வேத மருந்துன்னு சொல்றது நம்முடைய பிரைட், இந்தியாவுடைய பிரைட் வந்து ஆயுர்வேத மருந்து. அதுல நிறைய நல்ல கருத்துக்கள் இருக்கிறது, நிறைய நல்ல நிலைகள் இருக்கிறது, அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா அந்த அவங்களுடைய பிரின்சிபிள், அவங்களுடைய கொள்கை என்கிற டைம்ல இந்த பாக்டீரியா வைரஸ்னாலதான் கிருமி வருகிறது, நோய் வருகிறது என்பதை ஆயுர்வேதம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க அவங்க இன்றைக்கு ஆயுர்வேதத்துல வந்து அவங்களுடைய அடிப்படையாக ஒரு அறுவை சிகிச்சை செய்வதற்கான மருத்துவ வசதிகளோ அதனுடைய அனஸ்தீசியா கொடுக்கறது, அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கக்கூடிய சித்தங்கள் எல்லாம் வரல. ஸோ அவங்க நிச்சயமா அறுவை சிகிச்சை செய்கிறது வந்து அலோபதிக் மெடிசினுடைய இதை சேர்த்து தான் பண்ண முடியும். ஸோ ரெண்டையும் நம்ம இன்டகிரேட் பண்ணி ஒரு மருத்துவர் எல்லா சிஸ்டத்தையும் படிக்கலாங்கிறது வந்து ஜெக் ஆஃப் ஆல் ட்ரைட் நிலைக்கு நம்ம கொண்டு வர்றது வந்து too many people involved in a particular event, நிச்சயமா அது வந்து ஒரு ஃபெயிலியருக்காக போகும். அதனுடைய ஒரு காம்ப்ளிகேஷன் வர டைம்ல அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஆனால் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு சிஸ்டத்தையும் ஆயுர்வேத சிஸ்டத்தை வளர்ப்பதற்கு அதனுடைய தனித்தன்மையையும் தூய்மையையும் பாதுகாப்பதற்கு அரசு முயற்சி செய்ய வேண்டும். இந்த மிக்சோபதி என்று சொல்லக்கூடிய கலவை மருத்துவத்தை கொண்டு வருவதை ஏற்கக்கூடாது என்கின்ற கோரிக்கையை இந்தியா முழுவதும் உள்ள இன்றைக்கு மருத்துவர்கள் அதை அரசுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான ஒரு போராட்டத்தை கூட நடத்துவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பொதுமக்களை கேட்டுக்கொள்வதும் பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்லுவதும், உங்களுக்கு எந்த சிஸ்டம் பிடிக்குதோ, உங்களுடைய ஊர்ல எது அவைலபிளா இருக்கிறோ அந்த பியூரிட்டி அதுல தேர்ந்து படித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது அதுல குவாலிஃபை ஆன மக்களிடத்தில் அந்த மருத்துவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். படிக்காதவர்கள், அந்த பர்டிகுலர் சிஸ்டத்தை படிக்காத போலி மருத்துவர்களை தயவு செய்து கண்டறிந்து உங்களுடைய உடம்பை, உங்களுடைய நிலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாகவும் பொதுமக்களுக்கு வைக்கிறோம். சோ அந்த டெசிஷனை கரெக்டா எடுக்கிறதுக்கு பொதுமக்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? பொதுமக்களுக்கு இது பயனுள்ளதா இருக்குமா இல்லையா? ஏன்னா இப்போ நிறைய எக்ஸாம்ஸ், மெடிக்கலுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா நிறைய எஜுகேஷன் அந்த ஸ்டெப்ஸ் கடந்து செல்ல வேண்டியது இருக்கு. அதனால நிறைய சோஷியல் ப்ராப்ளம்ஸும் வருது, சூசைட் வருது, ஃபைனான்சியல் ப்ரெஷர் வருது. சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவை அவங்களோட மெடிக்கல் கனவை நிறைவேற்றணும்னா அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. சோ இந்த சிஸ்டம் வந்தா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா இல்லையா? நிச்சயமா இருக்காது. இல்ல நம்ம ஏன் அந்த சிஸ்டத்தை கொண்டு வரணும்னா அந்த ஆர்டர். இன்னைக்கு ஒலிம்பிக் போட்டியில நீங்க வந்து ஓட்டப்பந்தயத்துல முதல் பரிசை பெறணும்னு சொன்னா அவர் வீட்டுல உட்காந்துட்டு நிச்சயமா பெற முடியாது. இரவு பகலா அதனுடைய பயிற்சி, அதனுடைய பந்தயங்கள்ல ஈடுபட்டுதான் ஒலிம்பிக் போட்டியில கலந்து கொள்ள முடியும். அதுக்கு பதிலா இல்ல அதனால டென்ஷன் இருக்கு, அதுல காம்படிஷன் இருக்கு, எல்லாரும் ஒலிம்பிக் போட்டியில போங்கன்னு சொல்லி விடுறது வந்து அதனுடைய குவாலிட்டியை வந்து தரத்தை வந்து நிச்சயமாக குறைப்பதாக இருக்கும். நமக்கு மருத்துவம் என்பது ஒரு மனிதனுடைய உயிரோடு விளையாடக்கூடிய ஒன்று. நீங்க என்ன நம்பி என்னட்ட மருந்து வாங்க வர டைம்ல உங்களை எங்கள்கிட்ட வந்து அர்ப்பணிக்கிறீங்க. நாங்க ஆப்ரேஷன் பண்ற டைம்ல உங்களுடைய இதயம், உங்களுடைய நுரையீரல் அத்தனையுடைய பாதுகாப்பும் செயல்பாடும் ஒரு மருத்துவர்கிட்ட தான் இருக்கு. அப்பப்பட்ட ஒரு பணியை செய்ய போது நிச்சயமாக சில கட்டுப்பாடுகளோடு சில ஒரு இட் இஸ் லைக் அ சாக்ரிஃபைஷியல் ஈவென்ட் தான். ஒரு எதையுமே இழக்காம நம்ம எதையும் சாதிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு கட்டுப்பாடோடு செல்வதுதான் சிறந்தது, பொதுமக்களுக்கு பாதுகாப்பானது. இல்ல
எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, எல்லாரும் மருத்துவர் ஆக வேண்டும், அறுவை சிகிச்சை நிபுணர் ஆக வேண்டும் ஆசைப்படுறாங்க. அதனால ஃப்ரீயா விடுங்க, எல்லா சிஸ்டத்தையும் என்ன படித்தாலும் பண்ணுங்கிறது சாதாரணமாக நம்ம லாங்குவேஜ்ல சொல்ற ஆட்டோ டிரைவர் பைலட் பிளைட் ஓட்டுவதற்கு பைலட் குறைவா இருக்கு. அதனால ஆட்டோ டிரைவர் எல்லாரும் நீங்க வந்து பைலட் ஆகிடலாம் சொன்னா அது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும், அது பொது மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையாக இருக்கு என்பதை எங்களுக்கு அதே சிஸ்டத்திலையும் அடுத்த சிஸ்டத்திலையும் இதே ரிகரஸ் மெத்தட்ல அவங்க சிஸ்டத்துல அவங்க படித்த அண்டர் கிராஜுவேட்ல என்ன படித்தீங்களோ அதான் நீங்க போஸ்ட் கிராஜுவேட்ல படிக்க முடியும். அண்டர் கிராஜுவேட்ல தமிழ் படிச்சுட்டு அல்லது மேக்ஸ் படிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன்ல போய் சயின்ஸ் படிக்கிறதோ அல்லது ஹிஸ்டரி படிக்கிறதோங்கிறது ஒத்துக்கொள்ள முடியாத. நீங்க என்ன பேசிக்கா படிச்சு வாரீங்களோ அதை படிப்பது தான் சிறந்ததாக இருக்கும். பொதுமக்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நிச்சயமா நம்முடைய இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் டூரிசத்துக்குன்னே பில்லியன் கணக்கான ரெவன்யூ எதிர்பார்க்கக்கூடிய அளவுல மேலை நாடுகள் ஈவன் வி கெட் கனடா யூஎஸ்ல இருந்து எல்லாம் மக்கள் இந்தியாவில சிகிச்சை எடுப்பதற்காக வருகிறார். ஸோ அந்த அளவுக்கு நம்முடைய சிகிச்சை தரம் உயர்ந்திருக்கிற நிலையில இந்த கலப்பு சிகிச்சை முறை என்பது நிச்சயமாக பாதுகாப்பற்றது. அது நிறைய ப்ராப்ளம்ஸுக்காக கொண்டு வரக்கூடியது. வேக்சினேஷன் வர வரைக்கும் நம்ம சில காலம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த நேரத்துல சிம்டம்ஸ் லைக் ஒரு ஃபீவரோ இல்ல ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் பேஷண்ட்ஸ்க்கு வரும்பொழுது, வீட்டுல இருக்கவங்களுக்கு வரும்பொழுது மத்தவங்க அவங்களை எப்படி பாத்துக்கணும், அதுக்கு பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன சார்? இன்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் எய்ட் சொல்லி SMS சொல்லுவோம். அதாவது நம்முடைய சோசியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் அண்ட் கிளீனிங், நம்முடைய என்விரான்மெண்ட்டை கிளீனா வைக்கக்கூடிய ஒன்று. இந்த நம்ம நினைத்துட்டு இருக்கிறது வந்து என்னுடைய சிம்டம்ஸ் வந்து ஃபீவர் தான், காய்ச்சலோட தான் இது வரும்ங்கிறோம். காமன் ஒரு 90% வரைக்கும் காய்ச்சல் வரலாம். ஆனா 20 முதல் 30% மக்களுக்கு வெறும் லாஸ் ஆஃப் டேஸ்ட், லாஸ் ஆஃப் ஸ்மெல். அதாவது அவங்க சாப்பிட்டாங்கன்னா காஃபி குடிச்சீங்கன்னா தண்ணி குடிச்ச மாதிரி தான் இருக்கும், தோசை சாப்பிட்டீங்கன்னா அது என்னன்னு தெரியாது, சுத்தமா அந்த டேஸ்ட் சென்சேஷனே போயிடும். இன்னொன்று உங்களுக்கு காய்ச்சல் வருது, அதை தொடர்ந்து இருமல் வருது. இல்ல ரெண்டு டிஃபரன்ஸ் பண்ணலாம். நம்முடைய காமன் கோல்டு, மழையில நினைச்சா கூட காமன் கோல்டு அண்ட் ஃபீவர் வரலாம். பட் அதுல வந்து ரன்னிங் நோஸ் வரும், மூக்கில இருந்து சளி வரும். இந்த வியாதி கொரோனாவில வந்து மூக்கில இருந்து தண்ணி ரன்னிங் நோஸ் மாதிரி வந்துச்சுன்னா நிச்சயமா அது கொரோனா இல்லை, அது வந்து கொரோனா இருக்க வாய்ப்பு. 6 minutes டெஸ்ட்னு ஒரு சின்ன சாதாரண டெஸ்ட். எங்க வர நோயாளிக்கு அவர் சாதாரண வந்து கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்த பிறகு அவருடைய சேச்சுரேஷனை பாக்குறோம். அது வந்து 96, 97 அந்த மாதிரி காட்டலாம். அவரை ஒரு 6 minutes வந்து நடந்து போயிட்டு வர சொல்றோம். he has to walk around and coming back. அந்த 6 நிமிடம் தாண்டி திருப்பி டெஸ்ட் பண்ணி பாக்குற டைம்ல இப்போ அவருடைய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 92, 93 தான் இருக்காருன்னா நிச்சயமா அவரு காம்ப்ளிகேஷன் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. ஸோ அவருக்கு இம்மீடியட்டா சிகிச்சையில் ஆரம்பிக்கணும். ட்ரக்ஸ், ஸ்டீராய்டு ட்ரக்ஸ், நம்முடைய ஹெப்பாரின் ட்ரக்ஸ், இந்த ட்ரக்ஸை வந்து அவங்களுக்கு நிச்சயமாக ஆரம்பிக்க வேண்டும். ஸோ அந்த டைம்ல உடனே டாக்டருக்கு கால் பண்ணணும், இல்லைன்னா எமர்ஜென்சி ரூம்க்கு கூட்டிட்டு போகணும். எமர்ஜென்சிக்கு. ஓகே, சூப்பர் சார். இன்னும் இந்த நேரத்துல நிறைய ஏற்கனவே ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க இல்லைன்னா மென்டல் இஷ்யூஸ் இருக்கவங்க வீட்டுல அவங்களுக்கு திடீர்னு ஃபிட்ஸ் துடிப்போ இல்ல கார்டியாக் அரெஸ்டோ அந்த மாதிரிலாம் வருது. ஸோ வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் வரும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன அப்படின்னு சொல்வீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கேக்குறீங்க, அதோட அதுக்கு முந்தின ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரிவென்ஷன். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இன்னைக்கு தான் ரொம்ப முக்கியமா இருக்குமா. ஒரே ஒரு இது வந்து நான் வந்து என்னுடைய பொதுமக்களுக்கு சொல்ல விரும்புவது, இன்னைக்கு மக்கள் 100% மக்கள்ல 100% இறப்பு, 100 மக்கள் இறக்குறாங்கன்னா 70-75% மக்கள் இறப்பது 4 நோய்களால இறக்குறாங்க. இன்னைக்கு இதய துடிப்பு பாதிக்கப்படுற, இதயம் பாதிக்கப்படுவது, புற்றுநோய் வரக்கூடிய ஒரு நிலை, அல்லது உடற்பருமன் ஆகி அது டயபெட்டிஸ் நிலை வரக்கூடியது, நம்முடைய மூச்சு விட கடினமாக, இந்த 4 வியாதிகள்ல தான் இறக்குறாங்க. இந்த 4 வியாதிகளுக்கும் காரணமா இருக்கிறது 4 காரணங்கள் தான். ஒன்று புகை. நம்ம புகை பிடிக்கக்கூடிய, இன்றைக்கு நாம மட்டும் இல்ல, நம்ம பக்கத்துல நிக்கிறவங்க பிடிக்கக்கூடிய புகை. ஒரு சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா அவர் குடிக்கிறவருக்கு 15% தான் அந்த புகை அவருடைய நுரையீரலுக்குள்ள போடும். பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு தான் 85% நுரையீரல்ல அந்த புகை செல்வதற்கான வாய்ப்பு. ஸோ அந்த புகைப்பிடிப்பது, இன்றைக்கு புகைப்பிடிப்பது, மதுபானம் அருந்துவது, நம்ம பழக்க வழக்கங்கள், ஜங்க் ஃபுட்னு சொல்லக்கூடிய ஜங்க் ஃபுட், அது வந்து ஜங்க் ஃபுட் வெறும் பிஸா பர்கர் இல்ல, நம்ம சாப்பிடக்கூடிய சிப்ஸ், நம்ம சாப்பிடக்கூடிய பப்ஸ், புரோட்டா, இவைகள் தான் ஜங்க் ஃபுட்ஸ். அந்த ஜங்க் ஃபுட்ஸ். இன்னொன்று வந்து எக்ஸசைஸே இல்லாம இருக்கக்கூடிய நிலை. இன்னைக்கு அதுக்கு எல்லாமே ரிமோட் ஸ்விட்ச், படுத்துட்டு நம்ம டிவி பார்க்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டு. இந்த 4 தான் காரணங்கள். இன்னைக்கு ஒரு நம்ம தெரியாம நமக்கு கோமார்பிடிட்டிஸ் வருது, நமக்கு ஏற்கனவே பிபி வந்துருச்சு, நமக்கு சுகர் வந்துச்சுன்னு சொன்னா அதை பீரியாடிக்கலா அதை டெஸ்ட் பண்ணி அதற்குரிய மருந்துகளை வந்து நம்ம சரியா எடுத்துக்கொள்வது 2வது நிலைக்காக.
சிஸ்டர் கேட்ட மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிறோம், தனியாக இருக்கிறோம், அவங்களுக்கு சில நோய்கள் வருகின்ற போது ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன, நெஞ்சு வலி வருகிறது அல்லது இதய துடிப்பு பாதிக்கப்படுகிறதுனா நாங்க ரொம்ப அதிகமாக நாங்க இம்ப்ரெஸ் பண்ணுவது, உங்களுக்கு அந்த வலி வருகிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி உங்களுக்கு இது வந்து எனக்கு இதய துடிப்பு தான் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு இமீடியட்டா டாக்டருக்கு போன் பண்ணி அதனுடைய ஏற்பாடுகளை செய்யணும். அது வரைக்கும் தனிப்பட்ட முறையில அலைவா இருக்கிறவங்க அந்த இருமல் பண்ணுகிற டைம்ல அதனுடைய பாதிப்புல சடன் பாதிப்புல இருந்து பாதுகாக்க முடியும். இன்னொன்னு வந்து இந்த ஃபிட்ஸ் கேட்டாங்க. ஸோ ஒரே ஒரு அவருடைய பாதுகாப்பு, அவரை பாதுகாப்பான இடத்துல வைக்கிறது. இப்போ அவர் வந்து அந்த மாதிரி ஒரு இதுல படுக்கிறாங்கன்னா வித் சரௌண்டிங் டேஞ்சர்ஸ் இல்லாத இடங்கள்ல சாதாரணமா படுத்து வைத்து சுத்தி எல்லாரும் கூட்டமா நிக்காம கொஞ்சம் விலகி நின்று அவருக்கு காற்று வரக்கூடிய அளவுல அவருடைய சுவாசம் போகக்கூடிய அளவுல இருந்தாலே அதை பண்ணும். அப்படியே உங்களால ஒரு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா இந்த வரக்கூடிய நுரை, மூக்கிலிருந்து வரக்கூடிய நுரையை மூக்குக்குள்ள போய் உள்ள ரீகஜிடேஷன் ஆகாம இருப்பதற்காக, அதை தடுப்பதற்காகவோ அந்த வாயை திறந்து வைப்பதற்கான முயற்சியை மட்டும் செய்யலாமே தவிர, நீங்க இரும்பு கொடுத்தாலும் பிரிச்சு நிக்க தான் போகுது, கொடுக்கலனாலும் பிரிச்சு கொடுக்குறது. அதனால வந்து தட் இஸ் நாட் கோயிங் டு பி த இம்பார்ட்டன்ட் திங். அதே மாதிரி அந்த தீ விபத்து ஏற்படுகிறதுலையும் வந்து நிறைய அதுல வந்து மோசமான பழக்க வழக்கங்கள் நம்ம வைத்திருக்கிறோம். தயவுசெய்து தீ விபத்து ஏற்படுகிற போது அந்த அதுக்கு மேல இங்கு ஊத்துறது, நம்ம கையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இதை ஊத்துறது, அதைகளெல்லாம் விட்டு நீங்க நல்ல தண்ணியில, சாதாரணமான சுத்தமான தண்ணியில அவங்கள குளிப்பாட்டி எடுக்கிறதோ, அந்த ஒரு இதுல பாக்குறோம், அந்த தொட்டிக்குள்ள தூக்கி போடுவாங்க. அவைகள் எல்லாம் பாதுகாப்பான முறைகள். அல்லது தீ பிடிக்கிற நேரத்துல அவங்கள உடம்பை சுத்தி உருள வைப்பது, அந்த தீ பரவாமல் இருப்பதற்காக பாதுகாக்க வேண்டும். சாதாரணமாக இந்த தீ விபத்தினால உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி சத்து நிறைய அதிகமாக வெளியே போகிறது. ஸோ தண்ணி அவர் குடிக்க முடிஞ்சுன்னா நிறைய தண்ணி குடிக்கணும், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் ஐவி ஃப்ளூயிட்ஸ் தான் போட முடியும். ஸோ இன்னைக்கு நிறைய நம்முடைய சமுதாயத்துல இந்த முதல் உதவி செய்வது நாம் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பல நிலைகளிலே ஆபத்தான நிலைக்கு அந்த நோயாளியை கொண்டு போகக்கூடிய நிலையை மாறி ஒரு விழிப்புணர்வோடு ஒரு இயற்கை வந்து என்றைக்குமே நம்ம இயற்கை, நேச்சர் இஸ் சோ கிரேட். இறைவனுடைய படைப்பு வந்து மிக மிக உன்னதமான படைப்பு. நம்முடைய உடம்பை பாதுகாப்பதற்கு அதுல நிறைய சக்திகள் இருக்கு. அது ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணாமலே இருந்தாலே அதுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ரொம்ப அருமையான டிப்ஸ் கொடுத்தீங்க. நேயர்களே, உங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா சார், நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல கரெக்டா பாத்துக்கணும். நம்ம என்ன சாப்பிடுறோம், நம்ம என்ன குடிக்கிறோம், நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ், எக்ஸசைஸ், அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப கரெக்ட். பட் பரோட்டா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ மனசுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. அஃப்கோர்ஸ் நம்ம ஹெல்த்தையும் நம்ம பாத்துக்கிற அவசியம் இருக்கு. தேங்க்யூ சார். இன்னைக்கு உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்க பதில் சொன்னீங்க. இட்ஸ் டெஃபினெட்லி a privilege to have you on the show. தேங்க்யூ சார். Thank you very much. I am also privileged. Thank you. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியிலையும் டாக்டர் ஜெயலால் சொன்ன மாதிரி நம்ம நிறையா வேக்சினேஷனுக்கு ஏற்ற டிப்ஸ், ட்ரிக்ஸ், இன்னும் அட்வைசஸ், அது எப்படி பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸ் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம கேட்டோம். இன்னும் உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு விடை பெற்றோம். இன்னும் நிறைய சோஷியல் இஷ்யூஸ் நடக்கும்போது அதில் நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். முக்கியமாக ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும், என்னென்ன காரியங்கள் நம்ம செய்யணும் அப்படின்றதையும் நம்ம கற்றுக்கிட்டோம். இன்றைக்கு ரோட்டில் ஆக்சிடெண்ட் நடக்கும்பொழுதோ, இல்லை நம்ம வீட்டுக்கு வெளியே ஸ்ட்ரீட்டில் ஆக்சிடெண்ட் நடக்கும்பொழுதோ உடனே மக்கள் வந்து ஃபோன் எடுத்து அதை கண்காட்சியாக ஒரு வீடியோ எடுக்கிறதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ தான் போகிறாங்க. ஆனால் உண்மையாக அடிப்பட்டவங்களுக்கு எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறாங்க, எத்தனை பேர் அவங்கள தூக்கி விடுறதோ இல்லை நல் வார்த்தை சொல்கிறதோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறதுக்கோ போகிறாங்க. உண்மையாகவே கம்மியான மக்கள் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னா, ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்கன்னா, இல்லை அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்கள ஒரு காட்சியாக பார்க்காம அவங்களுக்கு மனித நேயத்தை காமிச்சு எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணணும். இந்த நேரத்துலையும் ஃபஸ்ட் எய்ட் பற்றி நமக்கு நிறைய டிப்ஸ் ஏற்கனவே தெரியும். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியில் நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ அது வீட்டில் இருந்தாலும் சரி, ஸ்ட்ரீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம சொசைட்டியில், நம்ம கம்யூனிட்டியில் இருந்தாலும் சரி, தனி மனுஷனாக எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே போல் அடுத்த வாரம் உங்களை சீஷாவின் வாங்க சிந்திக்கலாம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் எங்களை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். See you next week.